முதல் வசனத்தை வாசிப்போம். பிறகு 4 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். பிறகு நம்ம வசனத்துக்குள் கடந்து செல்வோம். அவங்க கொடுத்த எங்க இருக்கு சார்? யார் வச்சுக்கோ? யாராவது ஓகே. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ. இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 4 காரியங்களை பவுல் நமக்கு கற்றுத் தருகின்றார். அது ஒண்ணு புகழ்ச்சி, எக்ஸால்டேஷன், பிரைசிங். நமக்கு ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்களுக்கு முதல் பாயிண்ட் 4 காரியம் சொல்லி தரான். அது என்னன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு புகழ்ச்சி தேவையில்லை. என்கரேஜ் பண்றது வேற, அந்த புகழ்ச்சியை விரும்புறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி நல்லா பண்றீங்க, நல்லா செய்றீங்க, அது இல்லை. ஆனா அந்த புகழ்ச்சியை நம்ம விழுந்து விடக்கூடாது. அதான் ஒரு ஊழியக்காரன் ரொம்ப அழகா கொரிந்து சபைக்கு அவன் 4 கடிதங்களை எழுதுகின்றான். 4 கடிதங்கள் 67ஆம் நூற்றாண்டு இயேசு மரித்த பிறகு 67ஆம் நூற்றாண்டுல 67ஆம் வருஷங்கள்ல அவன் 4 கடிதங்கள், 2 கடிதங்கள் காணாம போகிறது. பிறகு 1, 2 3வது கடிதமும் முதல் கடிதம் காணாம போகிறது. இப்போ வேறு வழி இல்லாம 1, 2ன்னு அதுக்கு பெயரிடப்பட்டு அந்த கடிதங்கள் நம் கரங்களிலே இருக்குது. பவுல்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், எங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபிக்கின்றானோ அந்த சபைகளை மறுபடியும் போய் பார்க்கின்றான். எங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபிக்கின்றானோ அந்த சபைகளுக்கு மூப்பர்களையும் ஊழியக்காரர்களையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு, அவன் ஜெயில இருந்தாலும் கூட, சிறைச்சாலை இருந்தாலும் கூட, அந்த சபை எப்படி நடக்கிறது மறிக்கும் வரையிலும் அதை கண்காணிக்கின்றான். அது ரொம்ப ஆச்சரியமான காரியமா இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த சபை வளர்ச்சியில அதிக கவனம் செலுத்துவனா இருக்கின்றான். ஒரு அப்போஸ்தலன் மொத்தம் 13 - 14 லெட்டர்ஸ் அவன் எழுதுறான். சபை 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 1 2 இப்படி 13 - 14 கடிதங்களை எழுதுகின்றான். அந்த கடிதங்களுக்கு எல்லாரும் லெட்டர்ஸ் பேர் வைக்கிறாங்க. ஆனா பவுல் அதுக்கு லெட்டர் பேர் வைக்கல, அது நிருபம் பேர் வைக்கிறார். நிருபம் என்ற வார்த்தை, எபிசல் என்ற வார்த்தை கிரீக் வேர்ட். அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவனாய்தான். கமேலுடைய பாதங்களிலே அவன் படித்தவனாய் இருக்கின்றான். அதனால அவனுடைய நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க 12 சீஷர்களையும் பார்க்க முடியும், பவுலையும் பார்க்க முடியும். பார்க்கும் பொழுது அவன் 3 காரியங்களை கவனித்து செய்யறான். ஒவ்வொரு வார்த்தை எழுதும் பொழுதும், ஒவ்வொரு கடிதம், அதாவது எபிசல் நிருபம் எழுதும் பொழுதும், அந்த நிருபத்துல தோராவை பார்க்கின்றான். 5 அதிகாரங்கள், அந்த தோராவை கம்பேர் பண்றான். 1. 2வது, இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷனா இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை சரியாய் படித்து அந்த சீஷர்களோடு கற்றுக்கொண்டு இயேசுடைய போதனைகளை இயேசுடைய போதனை சீஷர்களுமாய் கற்றுக்கொண்டு அதை தோராவோடு கம்பேர் பண்றான். அந்த தோராவோடு கம்பேர் பண்ண அந்த வார்த்தைகளை எந்த சபையை ஸ்தாபிக்கின்றானோ அந்த சபைக்கு கற்றுத் தருகின்றான். கற்றுத்தந்து அந்த சபையினுடைய ஊழியக்காரர்கள் அடுத்த சந்ததியை தொட வேண்டும் என்பதிலே மிக கவனம் உள்ளவனாயிருக்கின்றான். 4 காரியங்களை நாம் அதிகமாய் கவனிக்க வேண்டும். 1, ஓல்ட் டெஸ்டமென்ட், அதான் ஃபவுண்டேஷன். நியூ டெஸ்டமென்ட் இஸ் த சூப்பர் ஸ்ட்ரக்சர், இல்லையா? அது ரியாலிட்டி, இது ஷேடோ, இது ரியாலிட்டி. அப்போ அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல என்ன இருக்கோ, அப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்ம சரியா படிச்சாதான் நியூ டெஸ்டமென்ட் சரியா பிரசங்கிக்க முடியும். ஓல்ட் டெஸ்டமென்ட் தான் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் இல்லாம பில்டிங் நிக்காது. ஓல்ட் டெஸ்டமென்ட் ஷேடோ, நியூ டெஸ்டமென்ட் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி நிற்க வேண்டும் என்றால் அது நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா ஷேடோனா தெரியாது, கீழே ஃபவுண்டேஷன் ஆழம் தெரியாது. ஆக இந்த காரியங்களை அவன் எழுதுகின்றான். ரோம சபைக்கு எழுதும் போது, ரோமர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுது அந்த சபையை குறித்து ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் சப்ஜெக்ட் ரோமன்ஸ் சாப்டர்.
அது ரொம்ப அழகா எழுதலாம். எபிரேய புத்தகத்தில் எழுதும் பொழுது அந்த புத்தகம் நீங்க படிக்கும் பொழுது நல்லா தெரியும், அவை எல்லாமே யூதர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். அதுல இருந்து 1ஆம் அதிகாரத்துக்கு கடைசி வரையிலும் யூதர்களை மனசுல வச்சு படிச்சீங்கன்னா அந்த எபிரேயர் புத்தகம் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சு. இப்படி ஒரு பெரிய திட்டத்தோடு கூட செயல்பட்டு அந்த அலெக்சாண்டர் தி கிரேட் எங்கே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சானோ அந்த மேசிடோனியாவில இருந்து ஆரம்பிச்சு அவன் என்ன பண்றான், தன்னுடைய பயணத்தை தொடர்கிறான். ஏசியா மைனர் வரை, அதாவது டர்க்கின்னு சொல்லுவாங்க, ஏசியா மைனர், அந்த டர்க்கி வரையும் அவன் வருகின்றான். வந்து தேவனால் அவன் எச்சரிக்கப்பட்டு மறுபடியும் போய் விடுகின்றான், மேசிடோனியாவுக்கு போயிடுறான். அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, அந்த மேசிடோனியாவுக்கு போயிட்டு மறுபடியும் சபைகளை அவன் சரியாய் போயிட்டு எப்படி அலெக்சாண்டர் உலகத்தை மாற்றினானோ இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தன் ஊழியத்திற்கு வந்த நாளிலிருந்து அவன் இருதயத்தில் ஒரு வேரூற்றத்தக்கதாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது அவன் எல்லாரும் தெரிந்து கொள்ளும் பாத்திரம் மாத்திரம் இல்ல, ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பான். யாருக்கு குறித்தும் சொல்லாத பெரிய காரியங்கள் இந்த பவுலை குறித்து தேவன் விளம்புகிறார். அவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுக்கிறார். அந்த நம்பிக்கையை தக்கதாக 30 நாடுகளை மாற்றி விடுகின்றான். இப்ப இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இங்கிலாந்துல இருந்து இருக்கிற 30 நாடுகளும் சவுலினால் மாற்றப்பட்டது. அந்த கொடியை மாத்திரம், எல்லாம் வெவ்வேறு கொடி இருக்குது, அந்த கொடியை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை கொடியா மாத்திரம். அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரனாய் பவுல் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிற ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறோம். 4 காரியங்கள் டைம் வச்சுக்கோம். 4 காரியங்கள். எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் நல்லா இருக்கும், 1 மணி நேரம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், 1/2 மணி நேரம் தான் இருக்குது, பரவாயில்ல. எக்ஸால்டேஷன், முதல்ல வீண் புகழ்ச்சி, நம்மளே உயர்த்துக்கிற வீண் புகழ்ச்சி வேண்டாம் என்று சொல்றான். எக்ஸால்டேஷன் இல்லையா, ஒண்ணு. ரெண்டாவது அவர்கிட்ட கற்றுக்கொள்கிற 2வது காரியம் மோட்டிவேஷன். சபையும் சபையுடைய விசுவாசிகளையும் உற்சாகப்படுத்துகிறான். மோட்டிவேட்டிங் ஸ்பிரிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஊழியக்காரனும் நாம என்ன பண்ண, நம்மளோட நல்லா ஒருத்தவங்க பிரசவம் பண்ணா நமக்கு இருக்கிற ஒரு பொறாமையின் ஆவி என்ன பண்ணும், அவங்களுக்கு வேற மொழி அனைவரும் நாம் அதை மாற்ற வேண்டும். அவன் என்ன சொல்லணும், அவங்களுக்கு தட்டி கொடுக்கும்போது அவர்கள் நீங்கள் அடிமையாக மாற்றி விடுகிறீர்கள். நல்லா ஒருத்தர் பாடுறாங்கன்னா, உங்களோட நல்லா பாடுறாங்கன்னா, நல்லா பாட சொன்னாவே அடுத்த நாள் அவன் உண்மையில் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்துல நம்ம தவறு செய்யக்கூடாது என்பதை அவன் நிறைய இடத்துல காண்பிக்கிறத பார்க்க முடியுது. ஒண்ணு மோட்டிவேஷன், 2வது ஊக்கப்படுத்துகிற ஒரு ஆவி அவங்ககிட்ட இருக்குது. நம்ம கிட்ட அந்த ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே ஊக்கப்படுத்துகிற மோட்டிவேட்டிங் ஸ்பிரிட் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டி கொடுத்து அவளை ஊழியக்காரர்களாய் மாற்ற வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். 3வது காரியம் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்னா தீர்மானிக்கின்றான். ஒரு இடத்துக்கு போனா இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட அந்த இடத்துக்கு போகின்றான். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடித்து விடுகின்றான். இதுதான் பயங்கரமான காரணம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாற்றணும்னு நினைக்கிறான், மாற்றி முடிச்சிடலாம். சரி, 3 ரெசல்யூஷன். 4வது ஃபவுண்டேஷன், அஸ்திபாரமாகுது. அஸ்திபாரமாக இருந்தால் தான் ஆரம்பித்த சபை, ஒவ்வொரு சபையும் ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும்னு நினைக்கிறான். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? ஃபவுண்டேஷனா அவன் என்ன பண்றான், வெறும் சபை வெறும் கல்லு கட்டடத்தை ஃபவுண்டேஷன் அவன் பார்க்கல, அங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனும் ஃபவுண்டேஷனா மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபவுண்டேஷன் தான் அது மேல என்ன பண்ண முடியும், பில்டிங் கட்ட முடியும், அது மேல ஊழியத்தை கட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள், அப்போ அடுத்த ஜெனரேஷன் குறித்து ஒரு பெரிய எண்ணம் உடையவனாய் தரிசனமுடையவனாக இருக்கிறான். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஊழியம் என்னுடையது அல்ல, இந்த ஊழியம் தேவனுடையது. அல்லேலூயா. நமக்காக இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை, அவருக்காக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஊழியத்தை கொடுத்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். நம்முடைய ஊழியம் சந்ததி சந்ததியாய் தொடர வேண்டும் என்பதை நாம் முதல்ல தீர்மானிக்க வேண்டும். மிக மிக முக்கியமான காரியம். ஆக அருமையான பிரதர் சாம் பால் உங்களுக்கு அந்த ஜபத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பார். எனக்கு 30 வருஷங்கள் என் உபத்திரவத்தில் தேவன் கற்றுக் கொடுத்த தரிசனம் அது.
30 வருஷம் நீங்க அந்த ஜபத்தை, அந்த 6 ஜபத்தையும் உங்களுடைய சபையில ஒவ்வொரு விசுவாசியும் லீடரா மாத்துங்க. ஒவ்வொரு விசுவாசியும் லீடரா மாத்துங்க. அவர் பெரிய டாக்டரா இருக்கட்டும், இல்ல அட்வொகேட்டா இருக்கட்டும், இல்ல கமிஷனரா இருக்கட்டும், அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஜபத்தை கொடுங்க. திங்கட்கிழமை நீ பண்ணு இப்படின்னு கொடுங்க. அதுல இருக்க நிறைய இருக்கும், எக்கச்சக்கமா. எப்படி நீங்க கொடுத்தீங்க 1000 பேரை, அதுல நீங்க 500 பேரை 300 பேரை தலைவரா மாற்ற முடியும். அந்த 300 பேர் பொறுப்புள்ளவர்களாக மாறுவார்கள். அந்த 300 பேர் குடும்பம் சர்ச்சைக்கு வரும். அந்த 300 பேருடைய பிள்ளைகள் சபைக்கு வருவார்கள். அந்த 300 பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சபை கொண்டு வருவார்கள். சபையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகும். நான் லேகிரிய சர்ச்சுக்கு போகும்பொழுது 130 பேர் 15 வருஷம் கஷ்டப்பட்ட அந்த சின்ன இடத்துல தான் என்னால பண்ண முடிஞ்சது. ஆனா ஒரு முடிவு பண்ண, இவ்வளவு பெரிய இடத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு? அந்த இடத்துல 130 140 பேர் தான் உட்கார முடியும். ஆனா நான் யோசிச்சு, ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு ஃப்ளோரே 1000 பேர் உட்கார்ற ஃப்ளோர், அப்போ 5 ஃப்ளோர் கொடுக்குறாரு. இப்போ 5000 பேர் உட்கார முடியும். அப்ப நம்ம தரிசனம் மாற வேண்டும் என்று நினைச்சேன். அப்போ எடுத்த உடனே சொன்னேன், இது மாதிரி என் ஒய்ஃப் கேட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு 130 பேர் வச்சுட்டு இந்த ஹால்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது நமக்கு ஃப்ரண்ட்ல உட்காந்துருவாங்களே அப்படின்னா, இல்ல நான் 3 சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். என் ஒய்ஃப் என்ன பார்த்து சிரிச்சாங்க, எப்படி 3 சர்வீஸ் 10-15 பேர் தான் ஒரு சர்வீஸ், ஹால் காலியா இருக்குமே. இல்ல, கர்த்தர் ஆத்துமக்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எடுத்த உடனே 3 சர்வீஸ், 6ல இருந்து 8:30 சர்வீஸ், 8 மணி சர்வீஸ், 8:30 10:30 மணி சர்வீஸ் 2 மணி நேரம், அப்புறம் 11:30 1 மணி சர்வீஸ், 3 சர்வீஸ். ஈவினிங் ஒரு சர்வீஸ், 4 சர்வீஸ். எல்லாம் காலியா இருக்கும். 4 பேர் தான், 10 பேர் 20 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு 5-6 வருஷத்துல 2700 பேர் ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தீர்மானம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் நீங்கள் செய்கிற காரியங்கள்ல தேவன் எனக்கு எப்படி இந்த மோட்டிவேஷன் வந்துச்சுன்னா, நான் எடிபிள்ஸ்ல இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு பில்டிங் 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பில்டிங் 1983ல கட்டினேன். அது 143 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டினேன். ஆனா ஒரு முடிவு பண்ண ஆண்டவர், இந்த கம்பெனி எங்க அப்பா ஆரம்பிச்சது யாருக்கும் தெரியாது, நான் ஆரம்பிக்கிற கம்பெனி. ஆனா ஒண்ணு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, 4 காரியம் மனசுல இருக்கணும்டான்னு. என்னப்பா 4 காரியம் அப்படின்னு சொன்ன? 1 டிவோஷன், தேவ பக்தி மனசுல எப்பவும் இருக்கணும்டான்னு. 2வது டிசிப்ளின், உன்னோட வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் முக்கியம், அது ஒழுங்குமுறை முக்கியம். 3வது டிட்டர்மினேஷன், நீங்க எதை தீர்மானிக்கிறோம் அந்த தீர்மானத்தில் நிற்க வேண்டும் கடைசி வரையும் சொல்லுவாரு. 4வது காரியம் அது டெடிகேஷன், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் சொல்லுவாரு. இந்த 4 காரியம் மனசுல திரும்ப 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 வந்து கொண்டிருந்துச்சு. அப்போ பார்த்தா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1992ஆம் வருஷம் 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எடிபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா மாறிச்சு. எத்தனை வருஷம்? ஒரு 10-11 வருஷத்துல 800 ஸ்கொயர் ஃபீட் எங்க, 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் எங்க. அப்ப நான் யோசிச்சேன், கர்த்தர் ஏதோ ஒன்றுக்காக நம்ம ட்ரெயின் பண்ணி இருக்காரு, ஏன் அது தேவனுடைய கிங்டத்துல நம்ம செயல்படுத்த கூடாது? ஹல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அப்புறம் ஒரு முடிவு பண்ணோம், 28 ஸ்டேட்டை மாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். 9 ஒரு தடவை போகும்பொழுது நான் வின்சென்ட் லூர்து கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நான் கூட வரேன், ஆனா ஒவ்வொரு முறை 3 ஸ்டேட் போகணும் அப்படின்னு சொன்னேன். அவரு ஆனா அது முடியாதுண்ணே பாஸ்டர், அது முடியாது, ஒரு ஸ்டேட் தான் கவர் பண்ண முடியும், 3 நாள் தான் வருவேன், 3 ஸ்டேட் போகணும், அது முடியாது. இல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 பேருக்கு பயங்கரமான ஃபிளைட் நான் செலவு நான் பண்றேன், 1.5 லட்சம் பண்ணாலும் 2 லட்சம் பரவாயில்ல நம்ம போலாம்னு சொல்லி. அப்போ என்ன நடந்துச்சு, நாங்க முதல்ல 3 ஸ்டேட் போக ஆரம்பிச்சோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் போனா, ராஜஸ்தான்ல போய் காலையில 11 மணிக்கு அந்த ஃபிளைட் போயிடுது. 12 மணிக்கு எங்க பிக்ஸ் பண்ண மீட்டிங்க, 12 to 1:30 ஒரு மெசேஜ் கொடுத்து சாப்பிட்டுட்டு 2:30 to 3:30க்குள்ள அடுத்த மீட்டிங், கமிட்டி மீட்டிங் எல்லாம் முடிச்சு அவங்க மீட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் அங்கிருந்து ட்ரெயின் எடுத்து மறுபடியும் டெல்லிக்கு போகணும். டெல்லி போனோம், நைட்டு டிராவல் பண்ணிட்டு காலையில் போனோம்னா 10 மணிக்கு மறுபடியும் மீட்டிங், மறுபடியும் 12 மணிக்கு முடிச்சு மறுபடியும் லஞ்ச் முடிச்சு அதுக்கு ஒரு மீட்டிங் கூட அங்கிருந்து ஜபல்பூர். இப்படி பண்ணி 9 மிஷனரி ஜர்னி பண்ணி மொத்தம் 28 ஸ்டேட்டை கர்த்தருடைய கரங்களை கற்றுக் கொடுத்தார்.
28 ஸ்டேட்ல இப்போ எஸ்பிசியை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கின்றார். அப்போது நல்ல கோஆர்டினேட்டர்ஸ் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். பயங்கரமா நல்ல கோஆர்டினேட்டர்ஸ், நல்ல அருமையான கோஆர்டினேட்டர்ஸ். மறுபடியும் ஜூம் மீட்டிங் 10th இருக்கு அவங்களோட கூட. அப்போ ஆண்டுடைய திட்டங்கள். அப்போ நான் ஒரு நாள் உட்காந்து கணக்கு பண்ணி பார்க்கிறேன். பவுல் ஷிப்ல போறான். எவ்வளவு நாளும் கப்பல் சரி. இப்ப நமக்கு ஃபெசிலிட்டி ஆனவர் பிளைட்ல கொடுத்துருக்காரு. அப்போ கிளம்பிட்டார். அப்போ கால்குலேட் பண்ணார். ஒரு ட்ரிப் போகும்போது we are covering more than 7,000 kilometers. போறதுக்கு 2,500, வரதுக்கு அதே 2,500. மீதி அடுத்த ஸ்டேட்டுக்கு பார்த்தா சேர்த்து 7,000 கிலோமீட்டர் வருது. ரஃபா கால்குலேட் பண்ணா 28 ஸ்டேட்டுக்கு 1,96,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம். சாத்தியமா? சாத்தியம். ஏன் சாத்தியம்? நம்முடைய தீர்மானம். இப்போ அந்த 28 ஸ்டேட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒவ்வொரு டீமா அனுப்புறோம். ஒவ்வொரு டீம் நான் எடுத்த மெசேஜ் வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஏதோ ஒண்ணு உங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கத்து தர்றாரு மெசேஜ். என்ன நான் நிறைய கொடுத்துட்டு உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குறான். என் சபை மூடப்பட்ட பொழுது கர்த்தர் என்னோட பேசுறது, உன் சபை எதுக்கு நான் மூடுறேன்? அப்போ 7 வருஷங்கள் உன் சபை மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு பிறகு நான் கொடுக்கிற டைரக்ஷன் நீ போவாய். அப்போ நான் சொன்ன, ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்படுதுமா அந்த காலங்கள் குறைக்கப்படுமே கேட்டேன். உனக்கு குறைக்க மாட்டேன். உனக்கு 7 வருஷம் உபத்திரவம். அந்த உபத்திரவத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? பயங்கரமா 63 முறை 64 முறை சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் கேஸ் போனேன். பழுவ உட்காந்து ஒரு இடத்துக்கு நார்த் இந்தியா போனா உடனே போன், எங்க சார் இருக்கீங்க? சார் நீ கோர்ட்டுக்கு கேஸ் வருது சார், எங்க சார் இருக்கீங்க? எங்க சார்? அப்படியே ஓடி அடிச்சு பிளைட்டை கேன்சல். ரொம்ப பயந்து 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 அந்த 5 வருஷங்கள் நான் பட்ட பாடுகள் பயங்கரம். அப்போ ஒரு நாள் அழுதுகிட்டே இருக்க, ஆண்டவரே எந்த அண்ணன் கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்கிறானுங்க. ஒரு சர்ச்சு கூட உண்மையா இல்லை. எல்லாமே கரெக்டா இருக்குது. ஏன் இப்படி வருது? 6 முறை டிபாலிஷன் எப்படி வரும்? ஆண்டவரே எல்லாம் கரெக்டா தான் செய்யிருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஏன் இந்த உபத்திரம் உனக்கு? ஒருத்தனும் உண்மையில தெரியல. உன்னுடைய பிள்ளைகளை ஜட்ஜிகளாய் உருவாக்கு, உன்னுடைய பிள்ளைகளை அட்வொகேட்டா உருவாக்கு, உன்னுடைய பிள்ளைகளை ஐஏஎஸ் உருவாக்கு, உன்னுடைய பிள்ளை ஐபிஎஸ் உருவாக்கு. இந்த தேசத்திற்கு கரங்களிலே கொடுப்பேன். அதில் உருவானதான் அந்த திட்டங்கள். ஒவ்வொரு உபத்திரவத்திலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை, இந்த 6 காரியங்களை நீங்க சபையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்க சபையை நீங்க வளர்க்கவானால் கர்த்தர் உங்க சபையை வளர்ப்பார். எங்கு பார்த்தாலும் ஆண்டவருடைய திட்டங்கள் ஒவ்வொரு சபையும் நிரம்பி வழி ஆரம்பிச்சிடும். ஜெபம் இல்லாமல் தேசத்தை மாற்ற முடியாது. கும்பமேளா பாத்தீங்கல்ல, எவ்வளவு கோடி? எத்தனை கோடி? 3.5 கோடியா? எத்தனை கோடி? அவ்வளவு மக்கள் வந்தாங்க. உங்க இருதயம் பாதிச்சா? 2000 வருஷமா நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கோம். ஆட்கள் இல்லை. என் இருதயம் பாதிச்சு. கலிபோர்னியா எரியும் போது இதயம் போயிட்டு ராய்க்கெல்லாம் அழுது கொண்டு இருக்கு. அவ சொன்னா பாத்தீங்களா, there is no God in California, no God. அவங்க அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்ல அந்த லேடி சொல்றா did you notice that அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஒருத்தன் அவார்டு வாங்கும்போது thank God, thank you God சொல்லுவாங்க. இந்த தடவை ஒருத்தவங்க கூட அவார்டு வாங்க சொல்லல. கவனிச்சீங்களான்னு கேட்கறான். ஏன் சொல்ல? there is no God in California. 7 நாள்ல கலிபோர்னியா பற்றி எரிந்தது. நீங்க 3 பெட்ரூம் 5 பெட்ரூம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் 3 முறை அமெரிக்கா கலிபோர்னியாவுக்கு போயிருக்கேன். ஒவ்வொருத்த வீடு, அந்த பெவர்லி ஹில்ஸ்ல வீடு, அந்த ஹாலிவுட் அந்த இடத்துல வீடு 54 பெட்ரூம், 35 பெட்ரூம், 42 பெட்ரூம். எனக்கு அப்படியே அசந்து போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு என்ன தெரியும், 1994 பயங்கரமா இருந்துச்சு. அவ்வளவு ஒரு ஃபில்தி ரிச், எவ்வளவு கார்கள், எத்தனை ஸ்விமிங் பூல் ஒரு வீட்டுல, ஓன் ரன்வே, 3000 ஏக்கர்ல வீடு, 3000 ஏக்கர் ஓன் ரன்வே. அவன் ஃப்ரெண்ட் அவன் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறான். நீங்க மீன பார்க்க போறீங்க. இப்படி பயங்கரமான ஆசீர்வாதம். கடவுளை விட்டு விட்டார்கள், கர்த்தர் அவர்களை விட்டு விட்டார். இந்த நிலைமை மாற்ற வேண்டும். வேற சந்ததி இல்ல, டைம் இல்ல. நாங்கெல்லாம் வயசாகி போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள
நம்ம எதையாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். ஒவ்வொருத்தவனும் ஒரு நம்ம ஊழியக்காரனா இருக்கிறோம், நம்ம விசுவாசிய ஊழியக்காரனா மாத்தணும். ஐயோ இவன் நிறைய டயத்தை கொடுத்துட்டு இருக்கான், இவன் போனா யாரு எனக்கு டயத்தை கொடுப்பான்? கவலைப்படாதீங்க, கர்த்தர் களஞ்சியங்களை திறந்தவங்களை போஷிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யம் பின்னாடி சபை போக கூடாது. ஒரு பணக்காரனை நீங்க தேடாதீங்க. நான் சபை ஆரம்பிச்சு கூட ஒரு ப்ராமிஸ் சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னா? ஆண்டவரே, எனக்கு பணக்காரர்கள் சபைக்கு வேண்டாம், ஏழைகள் பணக்காரனாவதை கண்கள் பார்க்கட்டும். 1995 சபை ஆரம்பிச்ச முதல் நாள் செய்யறது ஜெபம் அதுதான். ஆண்டவர் எத்தனையோ கோடி கணக்கில் கார் வாகனம் சபைக்கு கத்த கொண்டு வந்தார். வெளியில இருந்து வரல பணக்காரனா, இங்க இருக்கிற பணக்காரனா மாறணும். சரி, கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் சப்ஜெக்ட்ல போவோம். ஆண்டவர்கள் எக்ஸால்டேஷன் சொல்ற பாருங்க. எங்களை நாங்களே மெச்சிக்கொள்ள தொடங்குறோமோ, சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உபசார நிருபங்களை அனுப்பவும், உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ 4 காரியங்களை ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் விசுவாசிகளுக்கு கற்றுத்தரான். என்ன சொல்றான்னா, எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்றோம். நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நான் நல்லா ஊழியம் செய்யறேன், என்ன பார்க்கணும் பெரிய ஊழியக்காரன் இல்ல, நான் தான் எல்லாத்துலயும் கிரேட், என்ன வயசுல மூத்தவன், அனுபவத்துல மூத்தவன், என்ன பார்த்து ஒருத்தவன் இல்ல அப்படின்னு சொல்லி நானே மெச்சிக்கிறேன்னா நம்பர் 1. ரெண்டாவது சொல்ற பாருங்க, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல. ஓ, அவர் கார் வாங்கிட்டாரு, நானும் அதே மாதிரி கார் வாங்கணும். அவர் வீடு வாங்கிட்டாரு, அதே மாதிரி கார் வாங்கணும். அவருக்கு 10 ஷால் போடுறாங்க, எனக்கு 10 ஷால் போடணும். ஹல்லேலூயா. மற்றவருக்கு வேண்டியதா இருக்குது, அது எனக்கு வேண்டியதா இருக்குதா? பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் இது. எனக்கு டைம் இல்லை. ஆக்சுவலா நான் உங்களுக்கு தரிசனத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். வெற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்கிறதோ மற்றவங்க மாதிரி ரெண்டாவது கேட்கலாம். மூணாவது, உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்புவோம். நான் வரேன், எனக்கு ஒரு 100 சால்வு வாங்கி வை, 10 ஷீல்டு வாங்கி வை, நான் வரும்போது கைத்தட்டு, புது மியூசிக் போடு, நல்லா கனப்படுத்தாரு. அண்ணன் வந்துட்டாரு, பாஸ்டர் வந்துட்டாரு. முதல்ல உபசார நிருபங்களை எழுதி அனுப்பிச்சு எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும், எனக்கு இவ்வளவு டியூப்ல வெட்டி வரணும், இவ்வளவு பேர் ஆள் வரணும், இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்னா. ரெண்டாவது, மூணாவது கொஸ்டின். நாலாவது சொல்ற பாருங்க, உபசாரங்களை உங்களுடைய பெற்றுக்கொள்ள என்ன, நான் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண, அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்துச்சா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா, உங்களை நாங்கள் நல்லா கவனிச்சுமா, எழுதலாம். 4 காரியம் ஊழியக்காரங்க சபைக்கு தேவை. இதுலதான் சபை ஓடிட்டு இருக்குது. இது அரசியல்வாதி செய்யறது. ஹல்லேலூயா. நீங்க உடனே தும்பு போட்டு நினைச்சுறாங்க, அதுதான் சொல்ல, அது நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக செய்யற காரியம். இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டா செய்யக்கூடாது சொல்றாங்க. ப்ரீ பிளான்டா இருக்கக்கூடாது, எதுவுமே ப்ரீ பிளான்டா இருக்கக்கூடாது. ஆனால் எதேச்சியாக செய்றீங்க, கனப்படுத்துறீங்க, அதுதான் இருக்காது. ஒரு ஊழியக்காரன் எதை விரும்ப வேண்டுமோ அதை தான் செய்ய வேண்டும் என்று அவன் மிக மிக கவனம் உள்ளவனாக இருக்கிறான். இதுல ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசித்து அவன் போறாங்க. அது வசனங்கள் 2 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. அநேகரை போல நாங்கள் வேத வசனத்தை கலப்படமாய் பேசாமல் துப்புரமாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரபாகரமும். ஒரு ஊழியக்காரன் தேவ வசனத்தை பேசலாம், எப்படி பேசணும் என்பதை பவுல் அழகாக கற்றுத் தருகின்றார். எப்படி இருக்கு? முதல்ல அநேகரை போல, மற்றவங்களை போல நான் சொதப்படுறதுக்காக வரல. வேத வசனத்தை பேசும்போது அந்த பிரசன்ஸை நான் உணர்றேன். புல்பிட்ல நிற்கும் போது பிரசன்ஸை நான் உணர்றேன். அவர் ஊழியக்காரன், தேவனை அழைத்திருக்கிறார், கனமான ஊழியத்தின் கரங்களை கொடுத்தார் என்பதை நான் உணர்கிறேன். கலப்படமாய் பேசாமல் அப்படின்னா படலைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது? இது ஊழியக்காரங்க சைக்கிள் ஓட்ட தெரியாது இருக்கீங்களா? இல்ல கேக்குறாங்க, சைக்கிள் ஓட்ட தெரியாது இருக்கீங்களா? சைக்கிள் எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்டுவீங்களா? எல்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்க.
ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுறத பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஸ்டாண்ட் போட்டு ஓடுறான், அங்கேயே ஓட்டிட்டு. ஆமா, அங்கேயே ஓட்டிட்டு இருப்பான். அதான் பெடலிங் பேர். அப்போ வேத வசனத்தை எப்படி பேசணுமா? வேத வசனத்தை கலப்படமாய் அல்ல, அப்புறம் சொல்ல பாருங்க, துப்புரமாகவும், சின்சியாரிட்டி, இங்கிலீஷ் வேர்டு சின்சியாரிட்டி, நாட் பை பெடலிங், சின்சியாரிட்டி, தேவனால் அருளப்பட்ட விதம், பட் ஃப்ரம் காட். நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசவம் பண்றது தேவன் கொடுத்த பிரசவமா இருக்குதா, இல்ல இன்னொருத்தர் காப்பி பண்ண பிரசவமா இருக்குதா? தேவன் உங்களோட கூட பேசுற வசனமா இருக்குதா? எதை செய்ய வேண்டும் கர்த்தர்களோட பேசினாரோ. நான் நியூ இயர் மெசேஜ் எடுக்கும்போது என்ன ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கிறேன், என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும் ஆண்டவரேன்ட்டு. எனக்கு ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், எசேக்கியேல் காதல ஒரு வார்த்தை வச்சு, அப்போ இந்த வருஷம் நம்ம வாக்குத்தத்தத்தை பிராமிஸ் பண்றது எசேக்கியேல் கொடுக்கணும். எசேக்கியேல் எதை கொடுக்கறது? அதுக்கு ஒரு நாள் உட்காந்து அப்போ கர்த்தர் சொன்னாரு, 39ஆம் அதிகாரத்தை படின்னு உள்ளபடியே ஒரு கடைசிய ஒரே ஒரு வசனம், ஐ வில் நாட் ஹைட் மை ஃபேஸ் என்று ஒரு வார்த்தை கொடுத்தார். அதுதான் அந்த வருஷத்துடைய வாக்கு. போன வருஷம் ஆண்டவர்கிட்ட கேட்ட, என்ன வார்த்தை ஆண்டவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, என் சபை உடஞ்சி போயிருக்குது, மல்டிடியூட்ஸ் சொல்லி கொரியா போயிருக்கும் போது, அமெரிக்கா போயிருக்கும் போது, நீ அமெரிக்காவில் இருக்கக்கூடாது, நீ இந்தியாவுக்கு போ, ஆண்டவனுக்கு ஜனத்திரளான கூட்டத்தை கொடுப்பேன்னு சொல்லி சபையா உடஞ்சி போச்சு. ஆண்டவர் எங்க ஜனத்திரல் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, a city without walls அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜனத்திரல், அதாவது மதிலில்லாத பட்டணத்தை போல உன் சபையை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. மதிலில்லா பட்டணம் நானே அங்கே நிமிதலாயிருப்பேன். இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த பவுலுடைய வசனங்கள் மிக மிக நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான எடுத்துட்டு போல. ரெண்டாவது காரியம் போயிடலாம். ரெண்டாவது காரியம் பாருங்க, கொஞ்சம் 5-10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது காரியத்துக்கு போயிடலாம். ரெண்டாவது காரியம் மோட்டிவேஷன். 3ல 2ஆம் வசனம் வாசிக்கும். நான் நிறைய உள்ள போறேன். எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும். சபையை ஸ்தாபிச்சுறான், சபையை கவனிக்கின்றான். அவன் சொல்றான், அந்த விசுவாசிகளை பார்த்து, சபையை பார்த்து சொல்றான், நீங்க வேற யாரும் இல்லப்பா, எங்கள் இருதயங்களே எழுதப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைக்கின்றான். ஒரு ஊழியக்காரர் மற்றது எல்லாத்தையும் நினைப்போம், சபையை விட்டு விடுவோம். ஆனா இவனுடைய இருதயம் எப்படி இருக்குது? அந்த சபை எத்தனை சபையை ஸ்தாபித்தாலும், எத்தனை கடிதங்கள் எழுதினாலும், அவனுடைய இருதயம் அந்த ஊழியத்தோடு தன்னை ஒன்றிணைத்துக் கொள்கின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தோடு என்ன செய்யறான்? ஒன்றிணைத்துக் கொள்கின்றான். ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் அங்கே அப்ப எழுதும்போது எழுதலாம் பாருங்க, எங்கள் எழுதுகள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டிருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஹல்லேலூயா. இந்த புக் நான் எழுதுற கடிதம் இல்லப்பா, இது எழுதுற நிருபம் இல்லப்பா, நீதான்ப்பா என் நிருபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள நிருபமா மாத்திடுறோம், நம்முடைய லெட்டரா மாத்திடுறோம். அப்போ நம்ம எங்க போறோமோ நாம என்ன பண்றோம்? இயேசுவை பிரதிபலிக்கின்றோம். இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் 2000 வருஷமா நம்ம படிச்சு பிரசங்கிக்கிறோம். நிருபம்ன்றதுனால நாமே நிருபமாய் மாற்றி விடுகின்றோம். இந்த கொரிந்தி சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அவன் நிருபமாய் மாற்றுகின்றான். எப்படி பாருங்க, அவங்க இமேஜினேஷன், அவனோட ட்ரீம் எப்படி இருந்து பாருங்க. நீங்கள் என் இருதயத்தில் எழுதப்பட்ட நிருபமாய் எப்படி செல்றான். ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த டோரா எழுதும் பொழுது அவங்க எப்படி எழுதுறாங்க? எசேக்கியேல் சாப்டர்லாம் இணைக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்களா, அந்த கும்ரான் கேவ்ஸ் ஒரு பாஸ்டர்களுக்கு ஒரு பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த கேவ்ஸ்ல உட்காந்து அந்த தரிசனங்களை எழுதுகிறாங்க. ஆனால் வேதாகமம் எழுதும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? நல்லா குளிச்சு இங்கிலீஷ்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதுவாங்களாம். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? இப்போ பாத்ரூம் போறாங்கன்னா மறுபடியும் குளிச்சுட்டு சுத்தமான வார்த்தைகள், அப்படி எழுதப்பட்ட புத்தகத்துடைய வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நான் உங்களுக்கு சொன்னா நிறைய பேர் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், 2 தடவை அந்த டிரைனேஜ்ல அடைச்சி வச்சுருக்க சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்சம் தெரியல. ஒரு எப்படி பவுல் வந்து ரோமுக்கு போயிருக்கும்போது அந்த பிரிட்டோரியத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறான். அந்த பிரச்சனை ஒரு சில பேருக்கு தெரியுங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கடிதங்கள் அவனுடைய காரங்கள்ல எழுதும் பொழுது அந்த டிரைனேஜ் சிஸ்டத்தில் அவனை அடைச்சி வச்சுக்கிறாங்க. அடைச்சி வச்ச உடனே ஏன் அடைச்சி வச்சாங்கன்னா, அந்த சிறைச்சாலையில் இதுல அவங்க இந்த பிரிட்டோரியம் சிறைச்சாலை இப்ப சர்ச்சா இருக்குது, நீங்க போட்டு பார்த்தா தெரியும். அதுல அடைக்கப்பட்டிருக்க சீசர் இந்த இடத்துல. அப்போ இவன் கூட வரவங்க எல்லாம் பாத்ரூம் போகும்போது சொல்ல அவனையெல்லாம் ஆண்டவர் பிள்ளைய ஊழியக்காரனை மாத்திடுறான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போகுது, ஏன்னா அவன் எல்லாத்தையும் ஊழியக்காரனை மாத்திரான்னு சொல்லி அவனை இந்த டிரைனேஜ் சிஸ்டம் போருங்க அந்த மலை மேல இருந்து அந்த இதுல பில்டிங்ல அதுல இந்த கழிவுநீர் போற அந்த கால்வாயில உள்ள சங்கிலியை வச்சு ஒரு தேவைக்கு எழுதிருக்காரு. இது மாதிரி இதில் மாட்டிடுறாங்க. மாட்டிட்டு மேல ஸ்லாப் எடுத்து மூடிடுறாங்க. மூடிட்ட பிறகு ஆமா ஒரு 1 வீக் கழிச்சு திறந்து பார்க்கறானா, அவன் பிரைட்டா இருக்கும் ஃபேஸ். அப்போ அவன் சொல்றானா, ஒரு தீப்பந்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். எது பயந்துட்டியா அப்படின்னு சோல்ஜர் கேட்கறாங்க. பயப்படல, நான் சபைகளை ஸ்தாபிச்சு வச்சேன், அவர்களுக்கு நிருபங்களை எழுத வேண்டும். அந்த தீப்பந்தத்தின் வெளிச்சத்துல நிருபங்களை எழுதுகிறான். இதை படிக்கும் பொழுது அநேக வருஷங்களுக்கு படிச்சாங்க, இருதயம் உடைக்கப்பட்டது. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேதாகமம் நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கு. ஹல்லேலூயா. அதான் சொல்றான், என்னுடைய நிருபங்கள் நீங்கள் தானே. சாதாரணமா இல்ல. நான் கொரிந்து சபைக்கு 2வது முறை செகண்ட் மிஷன் சொல்றான், இது மாதிரி 2வது முறை விசிட் பண்ணது எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. அப்போ நீங்க வெறும் சாதாரண புத்தகம் எழுத கையெழுத்து இல்லப்பா. அப்போ அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பேப்பர் எடுக்க திருப்பி எழுத முடியாது, பேப்பர் போயிடும், நிறைய காரியங்கள் போயிடுச்சு. அப்போ அந்த வார்த்தைகள் எழுதும் பேப்பரையாசிரியர் அந்த இதில் நானல்ல தான் முதல்ல, பிறகு தோல் சூழல் எழுதுறாங்க. இப்படி அது போட்டு அங்க செக் பண்ணுவாங்க. பார்க்கும்பொழுது அந்த சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு பார்டர்லையும் செக் பண்ணுவாங்க. அது பத்திரமா எடுத்துட்டு போறணும், கிழிச்சு போட்டுருவாங்க, எரிச்சுவாங்க. அதெல்லாம் மீறிதான் கடைசியில இந்த 66 புத்தகங்கள் கரங்கள்ல கத்த கொடுத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய மோட்டிவேஷன் மிக முக்கியமான கவனிச்சீங்கன்னா எல்லா எபிசோடையும் பிரேயர் அதிகமா அவன் விரும்புகிறத பார்க்க முடியுது. 2வது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடைசி வரையும் சொல்றான். 3வது தேங்க்ஸ் கிவர், நன்றி அறிதலை குறித்து அவன் அதிகமா எழுதுறத பார்க்க முடிகிறது. தேவனுடைய திட்டங்கள் நேரம் கொஞ்சமா இருக்கிறதால நான் அதிகமா போறேன். அதனால ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறார். நீங்க crocodile பாத்திரீங்களா, இந்த முதல்ல பாத்திரீங்க. முதல்ல குஞ்சு பொறிக்குமா முட்டை இடுமா? வெரி குட் பாஸ்டர், டக்குன்னு டவுட் இல்லாம சொல்லிட்டாரு. வெரி குட். அந்த முட்டை இட்டோட என்ன செய்யும்? அத மண்ணுல, வெரி குட், மண்ணுல புதைச்சு வைக்கும். அதனால கவனிச்சு பாருங்க, ஒரு மிருகம் அந்த முட்டை இட்ட உடனே யாருக்கும் தெரியாம அந்த முட்டைகளை மண்ணுல புதைச்சு வச்சுட்டு அந்த தண்ணியில் இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அந்த முட்டைகளை கவனித்துக் கொண்டே இருக்கும். அந்த நாள் வந்தோடனே ஹேட்ச் ஆகுதுல குஞ்சு பொறிக்குது. குஞ்சு பொறிச்ச உடனே இந்த முதல்ல அந்த குஞ்சுகளை முதல குஞ்சுகளை எடுத்துக்கொண்டு தண்ணியில விடும். தண்ணியில விட்டு அது வளர்கிற வரையில் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கும். ஒரு மிருகத்தினுடைய கேரக்டர் ஒரு குஞ்சும் ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா வெளியிருந்து மிருகங்கள் அதை சாப்பிடும். குஞ்சு பொறிச்ச உடனே அடுத்த நிமிஷம் கொண்டு போய் தண்ணியில் விட்டு அதை சேஃபாக கவனிச்சு அதை வளர்கிற வரையில் அதை கவனித்துக் கொண்டே இருக்கும். ஒரு முதலைக்கு இருக்கிற கேரக்டர் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய சபை கவனிப்பு மிக முக்கியம், ஊழியம் மிக முக்கியம், நம்முடைய பிள்ளைகள் மிக முக்கியம். நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் தேவன் ஒரு பெரிய காரியங்களை கவனித்துக் கொண்டு இதுதான் பவுல் செய்யறோம், கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த கவனிப்பு இருக்க 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 வறட்சியை ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நிறைய வருஷம் டைம்ல நான் பார்க்கும் பொழுது
ஆண்டுடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறத பார்க்க முடிகிறது. ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தை தேவன் அங்கே ஒரு அளவு தான் சொல்றார், நிருபங்கள் நீங்கள் தான். பழைய படுகாலத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தர் தன் கையினால எழுதி அழகா என்ன பண்றாரு, 10 கற்பனை கரங்களை கொடுக்கிறார். அவர்கள் அதை சரியா அவங்க ஆண்டவருக்கு விரோதம் பண்ண உடைச்சு போடுற. மறுபடியும் 40 நாட்கள் என்ன பண்றாரு, மறுபடியும் உபவாசம் பார்த்தீங்களா, மறுபடியும் உங்களுக்கு எழுதி கொடுத்துடலாம். ஆனா மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்க, மறுபடியும் 40 நாள் உபவாசம். அது அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உடைச்சு போட்டா அவன் தப்புச்சுதான் உடைச்சு போட்ட, மறுபடியும் இன்னொரு காப்பி எழுதி கொடுத்துடலாம். இல்ல இல்ல இல்ல, மறுபடியும் 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும். பிறகு அந்த கற்பனைகளை நியமங்களை எழுதி அவனிடத்துல கொடுக்கிறார். சொல்லி பெட்டியில வை அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அதுதான் ஆண்டவர் செய்யற காரியங்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் எழுதி அவன் கையில கொடுத்து பெட்டியில வச்சுட்டாரு. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய இருதயத்தில் வைத்து விட்டார். ஆவியினால ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஆவினால நம் சதையாக பழையலை எழுதி விட்டார் போல் சொல்றோம். பியூட்டிஃபுல்லா, ஹல்லேலூயா. அது எப்பொழுதும் ஆவியானவர் வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். போன வாரங்கள் எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்ச உடனே எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க அந்த மாத்திரை இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாது, நீங்க ஆவி பிடிக்கிறது. எங்க போய் ஆவி பிடிக்கிறது? ஆவி பிடிக்க ஸ்டீம் கேட்ச் அப்படின்னாங்க. ஸ்டீம் கேட்ச், ஆவி பிடிக்கணும். அப்போ அந்த நாள் என்ன பண்ண, ஒரு தேக்ஸால நல்லா ஹீட் பண்ணி அமர்த்தியாகம் போட்டு மேலெல்லாம் போத்திக்கிட்டு உட்காந்துன்னு ஆவி பிடிச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னார், அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் பாஸ்டர், இப்போ அமேசான்ல ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அது பண்ணி சேர்ல வந்து பிடிச்சின்னா அது மாதிரி வருதுன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆவி பிடிச்சா நிறைய அப்படியே சளி வந்துகிட்டே இருக்குது. அப்போ நான் நினைச்சேன், 2 தடவை ஆவி பிடிச்சி இருக்கிற சளியெல்லாம் போத, ஆவியான உள்ள இருந்தா என்ன பிடிச்ச சனியெல்லாம் போயிடும். பிடிச்ச சனியெல்லாம் போடுங்க. சனியா சனியா பிடிச்ச சனியெல்லாம் போயிடுவோம். சனி இல்ல, சனியெல்லாம் போயிடும். எந்த சனியை பிடிச்சிருந்தோ அந்த சனியெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடும். பாத்தீங்களா, யோசிச்சு பாக்குறப்ப வரும்பொழுது யோசிச்சு பாக்குற பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் இந்த 2 நாளும் பிடிச்சா அவ்வளோ போகுது. ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணிட்டே இருந்தா, நம்ம கூடயே இருந்தா, நம்ம தங்கி இருந்தா, அருமையான சொல்ற மாதிரி மிகுந்த கனிகளை தேவன் மூலமாய் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது செய்யற காரியம் வசந்த பண்ண வாசிங்க. 3வது, ஏனெனில் நீங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்திலே உண்டாகி ஆகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறது என்று வெளியிடமாய் இருக்கிறது. அப்பனா என்ன சொல்றாங்க, அந்த சபை அவன் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை வசனங்களை மற்றவர்களுக்கு போதிக்கின்றார்கள், ஊழியம் செய்கிறார்கள். நம்ம சர்ச்சை வந்து நாம ஊழியம் செஞ்சா பத்தாது, நம்முடைய விசுவாசிகளை ஊழியம் செய்ய வைக்க வேண்டும். ஒரு தீர்மானம் எடுக்க, ஒரு ரெசல்யூஷன் இன்னைக்கு எடுங்க, என்னுடைய சர்ச்சில் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். பாடகர்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஊழியத்தை போட்டு கொடுங்க. டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குங்க. எப்படி 12 டிபார்ட்மெண்ட், 26 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது போல வந்து choir டிபார்ட்மெண்ட், உமன்ஸ் டிபார்ட்மெண்ட், பிரேயர் டிபார்ட்மெண்ட், இப்படி டிபார்ட்மெண்ட், எல்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாக்குங்க. அவர்கள் கையில பொறுப்புகளை கொடுங்க. நீங்க பாருங்க, உங்க சபை வளர்ச்சியை ஒரு தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆலயம் ஊழியக்காரங்க கவலைப்படாதீங்க, அவன் போயிட்டு புதிய ஊழிய ஆரம்பிச்சு சபை ஆரம்பிச்சு சந்தோஷப்படுங்க. அந்த தைரியம் வரணும் உங்களுக்கு. இந்த தைரியம் வரும், போய் ஆரம்பிச்சு போறோம், தேவனுக்கு தான் ஊழியம் செய்ய போறோம். ஹல்லேலூயா. போட்டு அப்ரிஷியேட் பண்ணு. கூப்பிட்டா பாருங்க, கூப்பிடலாம் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்காக நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வீண் புகழ்ச்சிக்காக நம்ம போவானோம், கூப்பிட்டா போவோம், கூப்பிடலாம் பரவாயில்ல. என் மூலியமா அவனுக்கு மனசுக்குள்ள உறுத்தல், உன்னை பார்க்கும்போது ஒரு உறுத்துதல் இருக்கும். ஐயோ இவரால் தான் நம்ம உருவானோம், அந்த உறுத்தல் ஒண்ணு போதும். ஹல்லேலூயா. ஒரு ஐலண்ட், இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த ஐலண்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு 500 பேர் சோல்ஜர்ஸ், அந்த ஐலண்ட்ல 500 பேர் தான் இருக்காங்க. அந்த 500 பேர் கொண்டுட்டு அந்த ட்ரைப்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டு அந்த ஐலண்ட் நமக்கு சொந்தமாயிடும் சொல்லி வந்து என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் கூட வந்து சொல்றாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட ஒன்றும் வெப்பன்ஸ் ஒன்றும் கிடையாது, ஒரு 250 பேர் 300 பேர் அமிச்சா அந்த ஐலண்டை பிடிச்சிடலாம் சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க.
அவங்க 300 பேரை ஒரு போட்ல அனுப்புறாங்க. அங்க போன உடனே அந்த அந்த அங்க இருந்த அந்த ட்ரைப்ஸ் என்ன பண்றாங்க, உயிருக்கு போராடி சண்டை போட்டு அதுல இருக்கிற 250 300 பேரையும் கொண்டுறாங்க. ஒண்ணுமே புரியல, சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சோம், இவ்வளவு பெரிய கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த முறை என்ன பண்றாங்க, வந்து 700 பேர் அனுப்புறாங்க. அதெல்லாம் டபுளா அனுப்புறாங்க. 700 பேரையும் கொண்டுறாங்க. எப்படி இது நடக்குது? ட்ரெயின்ல ஆள் அனுப்புறோம், எப்படி கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 500 பேர் அனுப்புறாங்க. வெறும் 500 பேர் அனுப்புறாங்க. ஆனா இந்த தடவை என்ன செய்றாங்க, போட்டை திரும்ப எடுத்து போயிடுறாங்க. புரியல உங்களுக்கு? போட்டை திரும்ப எடுத்து போயிடுறாங்க. 500 பேர் அந்த ஐலண்ட்ல விட்டுட்டு போட்டை திரும்ப எடுத்து போயிடுறாங்க. இப்போ ஒண்ணு சாவணும் இல்ல வீட்டுக்கு போகணும். போராடுறான், 500 பேர் அழித்து விடுக்கிறாங்க. இதான் டூ ஆர் டை. தனக்கு வேற வழியே இல்லைன்னா அவன் போராடுவான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஊழியத்துல நம்ம விட்டா வேற யாரும் இந்த இந்தியாவை ஜெயிக்க முடியாது. நம்ம விட்டா இந்தியாவில் யாரும் சுவிசேஷம், ஏன் சபையை விட்டா இந்தியாவில் யார் சுவிசேஷத்தை கொண்டு இந்த பவுல் அப்படி நினைக்கிறான். ஒரு ஆளு இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி விடுகிறான். ஒரு சபை நினைத்தா அதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். 4வது காரியம் முடிக்கிறேன். 4வது காரியம் ஃபவுண்டேஷன். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம்? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கத்தக்கதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள். ரொம்ப அழகா டெரிஃபிக்கா ஒரு பெரிய அப்போஸ்தலன் எழுதலாம் பாருங்க. நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலமா இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நிருபங்களாய் மாற்றத்தக்கதாக, சபையை மாற்றத்தக்கதாக என்னால முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை. எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. எங்களால ஏதாவது ஆகும் என்பது போல இல்ல. ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. எல்லாத்தையும் கரங்களை உற்சாகத்தோடு ஆரம்பத்தில் 1ஆம் வசனம் சொல்றான், என்னை நான் வெற்றி கொள்கிறேனா, என்னை நான் புகழ்ந்து கொள்கிறேனா, இல்ல உபசார காரியங்களை நான் தேடுகிறேனா? சொல்றான், எதுவுமே இல்லப்பா, எதுவுமே இல்லை. எங்களுடைய தகுதி அவ்வளவு படி படிச்சவன், அவங்க அப்பா பெரிய 7 ஷிப்பர் வச்சிருந்தாரா சரியாவல, அவ்வளவு பெரிய பணக்கார ஆண்டோடைய ஊழியத்துக்கு வரான். கர்த்தர் சொல்றான், என் தகுதி வேற ஒண்ணுமே இல்லப்பா, என் படிப்பு எதுவுமே, பொசிஷன் எதுவுமே கிடையாது, எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இந்த தாழ்மையின் ஆவியதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஃபவுண்டேஷன் மார்க். வாசிங்க, தகுதியானவர்களாக்கினார். அந்த புது உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதியிருக்கிறதாயிராமல் அந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்துக் கொள்ளுகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 10 கமாண்ட்மெண்ட் எழுதி கொடுத்தாரு, 3000 வருஷத்துக்கு எழுத்துக் கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன ஒரு பெரிய வைராக்கியம் அப்படின்னா, மரித்தாலும் வந்து ஊழியக்காரர்கள் ஓடுறாங்க. எசபேலுக்கு வந்து எலியா ஓடுறான், தாவீது வந்து சவுலுக்கு பயந்து ஓடுறான், எல்லாரும் ஒரு ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாரும் பயந்து ஓடுறானுங்க. ஆனா புதிய பாட்டு ஊழியக்காரங்க தான் அவங்க சொல்றாங்க, அதான் நியூ கவர்னன்ட் மினிஸ்டர்ஸ். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிருபமா மாத்திருக்காரு. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எபிசலா மாத்திருக்கிறாரு. நீங்க தான் நியூ கவர்னன்ட் மினிஸ்டர்ஸ். அல்லேலூயா. நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவர் என்னை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வந்து என் சபையில ஆண்டவர் என்னை நிருபமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2 வேர்ட் மறந்து போடாது. ஒன்னு நிருபம், இன்னொன்னு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு,
ஆண்டவருடைய திட்டங்களுக்கு நிறைவேறுகிறது. ஆவியானவர் தேவனுடைய திட்டங்கள் ஆண்டவர் தன்னுடைய கர்த்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சரீரத்தை அவர் அப்பமாகவும் தன்னுடைய ரத்தத்தை ஆண்டு திராட்சரசமாக கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவர் வரும் வரையில் அவர் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக நாம அவர் வரும் வரையிலும் அவரை நினைவு கூறும்படி எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக இந்த காரியங்களை செய்தார், அழைத்தார் என்பதை நினைவு கூறும்படி புதிய உடன்படிக்கை திரும்ப 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 நம் மனதிலே கொண்டு வர வேண்டும். ஒரு 9 பாயிண்ட் நம்ம குயிக்கா முடிஞ்ச குறிச்சிக்கலாம், பரவாயில்ல. புதிய உடன்படிக்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி நியூ கவெனன்ட் இன்க்ளூட்ஸ் கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ் கொடுத்துறாரு. நம்ம பழைய பார்த்துக்க கம்ப்ளீட் புதிய உடன்படிக்கையில் என்னக்குது, ஆண்டவர் முழுமையான ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து விடுகிறார். ரெண்டாவது, டைரக்ட் ஆக்சஸ் டு காட். யாரையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஆரோக்கிட்ட போய் அவங்க கேட்கும் போது நம்ம விசுவாசி கற்றுக் கொடுக்கணும். நீ என்கிட்ட எதை கேட்கிற அந்த கடவுள்கிட்ட கேளு அப்படின்னு அவங்க சொல்லி தரணும். ரெண்டாவது, டைரக்ட் ஆக்சஸ் டு காட். மூணாவது ஆண்டவர் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹார்ட்டை கொடுத்துறாரு, புதிய இருதயத்தை, புதிய ஆவியை கொடுத்துறாரு. மூணாவது பாயிண்ட். நாலாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதுமே உணர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் இரவிலோ பகலோ எல்லா இடங்களும் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட், இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை, இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். 5. ஆறாவது காரியம், ஆண்டவர் செய்யற காரியம், கர்த்தர் நமக்கு ஜாய் அண்ட் ஹாப்பினஸ், பீஸ், நமக்கு சந்தோஷம் சமாதானத்தை தேவன் முழுமையாய் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்காத சமாதானம், உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஏழாவது பாயிண்ட், தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப் கொடுக்கிறார் ஆண்டவர். தேவனோட உறவை கர்த்தர் கொடுக்கிறார் புதிய உடன்படிக்கையில. எட்டாவது காரியம், ஆண்டவர் என்ன செய்யறார்னா, ஆண்டவர் எதை வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒன்பதாவது காரியம், ஆண்டவர் செய்யற காரியம், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை தொல்லைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மரணமே வந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறத்தக்கதாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில 9 முக்கியமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒன்று என்ன சொன்னாரு, முதல்ல வீண் புகழ்ச்சி எடுக்க வேணாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு போடும் கர்த்தாவே, ஆவியானவரை போதும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இரண்டாவது காரியம், மோட்டிவேஷன், நம்ம எல்லாரையும் ஊக்கப்படுத்த வேண்டும். மூணாவது காரியம், தீர்மானம் செய்ய வேண்டும். எதை எடுத்தாலும் ஒரு தீர்மானத்தோடு இறங்க வேண்டும். இதை செய்து முடிப்பேன், இத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வருவேன், இத்தனை சபைகளை ஸ்தாபிப்பேன். ஒவ்வொரு வருஷமும் தீர்மானங்கள் மிக முக்கியம். நான்காவது காரியம், ஆண்டவரே கர்த்தர் அவர்கள் என்ன சொல்றோம், நீங்க தான் ஃபவுண்டேஷன், நீங்க தான் புதிய உடன்படிக்கை ஃபவுண்டேஷன். உங்கள் மூலமாக வருகிற ஜெனரேஷன் ஆண்டவர் தேவன் அநேகரை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதுபோல நம்முடைய விசுவாசிகளை நம்ம ஃபவுண்டேஷனா நிறுத்துவோம். ஆண்டவர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அப்படியே எழுந்து ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஒரு 2 பேர்